வணக்கம். இயற்கையான இந்த கிழங்கோட ருசியும் நம்ம வீட்டில் அரைச்ச மசாலாவோட மணமும் சேர்ந்து இந்த குழம்பு தாங்க எப்படி செம்ம டேஸ்ட்டாக பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 1/2 கிலோ கருணக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதோட புளியும் சேர்த்து குக்கரில் 4-5 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மண்சட்டி எடுத்து அதில் 2-3 டீஸ்பூன் நல்லெண்ணெயை சேர்த்து அது நல்லா கொதி வந்த உடனே அதோட சோம்பு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன் அதையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்த உடனே அதோட 10 பல்லு சின்ன வெங்காயம் சேர்த்து, பூண்டு ஒரு 10 பல்லு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதோட நான் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லா வதங்கினோன்னே மஞ்சள் தூள், வீட்டில் அரைத்த மிளகாய் தூளுங்க. இது 3 டீஸ்பூன் போட்டால் தாங்க காரம் நல்லா சுள்ளுன்னு இருக்கும். நம்ம 1/2 கிலோ கருணக்கிழங்கு எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு ஒரு நல்லா காரமாக 3 டீஸ்பூன் போட்டால் தாங்க நல்லா காரமாக வரும் இந்த குழம்பு. இதுக்கு நான் புளி ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்து இதோடு நான் சேர்த்துருக்கேன். இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். இப்போ பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இதில் நான் ஒரு சின்ன தக்காளி இதோட நான் பிசைஞ்சு இந்த குழம்போடு ஊற்றிருக்கேன். அது எப்படியோ மிஸ் ஆகிடுச்சு. இப்போ நல்லா குழம்பு நல்லா மசாலா வாசமெல்லாம் போன உடனே இப்போ அந்த கருணக்கிழங்கை நல்லா தோலை உரித்து கட் பண்ணி நம்ம இதோடு சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வரட்டுங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்த உடனே கடைசியாக ஒரு 4-5 பல் பூண்டை நல்லா நச்சு இதோடு சேர்த்துக்கிட்டா இந்த கருணக்கிழங்கோட குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வீட்டில் கட்டாயம் இது எல்லோரும் செஞ்சு பாருங்கள். சாதத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. இந்த குழம்போடு ஒரு அப்பளமும் சேர்த்து பொரித்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் முட்டை பொரியலும் இந்த குழம்போடு சேர்த்து சாப்பிட்டோம். வீட்டில் கட்டாயம் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.